2050க்குள் உலகத்தில் 570 கோடி பேர் ஓர் ஆண்டில் ஒரு மாதம் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. உலகில் பல நகரங்கள் ஜீரோ டே, அதாவது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத நிலை ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. மாசுபட்ட நீரை அருந்துவதால் இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் ஒரு அறிக்கை கூறுகிறது. இன்று மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணம் நீரை சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் உபயோகிப்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று. நமது பூமி 70% நீராலும் 30% நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. உலகில் மொத்த நீரில் 97% கடல் நீராகவும் 2% நீர் பனிப்பாறையாகிய உருகிய நிலையிலும் உள்ளன. இதில் குடிக்க தகுந்த நீர் 1% மட்டுமே. நாம் பயன்படுத்தும் நீரின் அளவு குறைந்து வரும் தரவுகள் வருங்காலத்தில் நீருக்கு மனிதர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. உலகில் தற்போது நீரின் வளம் மட்டுமில்லாமல் தரமும் குறைந்து கொண்டே வருகிறது. நீர் மாசால் மனிதர்களுக்கு காலரா, டைபாய்டு போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது. நீர் ஆதாரங்களாக விளங்கும் குளம், ஏரி சட்டென மறைந்து வருகின்றன. இதனால் பின்வரும் சந்ததிகள் நீருக்கு எங்கே செல்வார்கள் என்ற கவலை உருவாகி வருகிறது. நகரமயமாதல் விரிவடைவதால் தண்ணீருக்கான தேவை அதிகரிப்பதுடன் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இது உலகத்தில் நீர் பற்றாக்குறைக்கு பெரும் சவாலாக உள்ளது. 200 கோடிக்கு அதிகமான மக்கள் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காமலும் 400 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதமாவது நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக உலக வங்கி மற்றும் யுனிசெஃப் சர்வதேச அமைப்புகள் கூறுகின்றன. இந்தியாவில் தண்ணீரால் மாநிலங்களுக்கிடையே பல கலவரங்களும் இங்கே ஏற்பட்டுள்ளன. இந்தியாவின் நிலையை பற்றி நிதி ஆயோக் அமைப்பு 2018ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான நீர் நெருக்கடியை இந்தியா தற்போது சந்தித்து வருவதாகவும் 60 கோடி மக்கள் இந்தியாவில் தீவிரமான நீர் நெருக்கடியை எதிர்கொள்கிறார்கள் என்றும் 2030க்குள் 40% மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுவதுடன் 75% மக்கள் அவர்கள் வீட்டில் குடிநீர் வசதி இல்லாத நிலையும் 70% தண்ணீர் மாசுபட்டு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீர் தட்டுப்பாடு என்பது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிப்புக்குள்ளாக்கும். 2050இல் உள்நாட்டு உற்பத்தியில் இதனால் 6% பொருளாதார இழப்பு ஏற்படும். இது ஒரு புறம் இருக்க, நீர் சுரண்டல் காரணமாக தனிநபருக்கு கிடைக்கும் நீரில் பெரும் ஆபத்து ஏற்படுவதாகவும் இந்தியாவில் நிலத்தடி நீர் பெரும் அளவில் உறிஞ்சப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. உலகிலேயே இந்தியாவில் தான் 244.92 PCM நீர் உறிஞ்சப்படுகிறது. விவசாய ரீதியாக பெரும் பங்கு வகிக்கும் பஞ்சாப், தமிழ்நாடு, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் அதிகமாக நிலத்தடி நீர் சுரண்டல் ஏற்படுகிறது. தண்ணீர் பஞ்சம் ஒருபுறம் இருக்க, காலநிலை மாற்றம் காரணமாக மழை, வெள்ளம், புயல்கள், கடல் நீர்மட்டம் உயர்வு என பல்வேறு பிரச்சனைகள் இங்கே நிலவுகிறது. கார்பன் டை ஆக்சைடு, பசுங்குடி வாயுக்கள் வெப்பத்தை வளிமண்டலத்தில் தக்க வைத்திருப்பதால் பூமியின் வெப்பம் உயர்ந்து பனிப்பாறைகள் உருகுகின்றன. பனிப்பாறைகள் அதிகமாக உருகுவதால் தண்ணீர் தட்டுப்பாடும் வறட்சியும் ஏற்படுவதாக உள்ளது. 2018, 21, 23 வருடங்களில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு மழைநீரை சேமிக்காததும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கடல் அதிக வெப்பநிலையை எட்டி வருகிறது. உலகிலேயே மிக அதிகமான வெப்பமான கடல் இந்திய பெருங்கடல் தான். இந்தியாவிலேயே தமிழக கடற்கரை தான் 2வது நீளமான கடற்கரையாக விளங்குகிறது. கடலில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து அசாதாரண மழைப்பொழிவு இங்கே இருக்கிறது. உலக வெப்பமயமாதனால் பருவநிலை மாறி மழை பொய்கிறது. இதனால் ஏற்படும் மழை, வெள்ள அபாயங்களை தடுக்க முன்னெச்சரிக்கையாக ஏரி, குளங்களை வறட்சி காலத்தில் தூர்வாருவது, கால்வாய்களை ஆழப்படுத்துவதுடன் நீர் வழித்தடத்தை மறித்து சாலை போடுவதை தடுப்பதை மேற்கொள்ள வேண்டும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 4000க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. அத்தனை ஏரிகளையும் ஆழப்படுத்தி தண்ணீர் சேமித்தால் சென்னையில் வெள்ளம், தண்ணீர் பஞ்சமே வராது. சரியாக மழை நீரை சேமிக்காமல் 90% நீரை கடலில் கலக்க வேண்டிய சூழ்நிலை தான் இங்கே உள்ளது. தண்ணீரை சரியாக சேமித்தால் மனித வாழ்வில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்ற உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளவர் தான் வாட்டர்மேன் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானை சேர்ந்த ராஜேந்திர சிங். 40 வருடங்களுக்கு முன்பு அவர் வசித்த கிராமத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். அவர் கிராமத்தில் ஒரு குளத்தை தூர்வாரினார். தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அவர் செய்ததை பார்த்து மக்கள் அவரை ஏளனம் செய்தனர். ஆனால் அந்த ஆண்டு மழை பெய்யாத போது அந்த குளம் நிரம்பி கிராமத்தின் தண்ணீர் பஞ்சத்தையே போக்கியது. இவரால் 7 நதிகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. மழைநீர் சேமிப்புக்காக நாடு முழுவதும் 850 கிராமங்களில் 4500 தடுப்பணைகளையும் குளங்களையும் உருவாக்கிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஆவார். இதன் மூலம் 12000 கிராமங்களில் மக்களின் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. ராஜேந்திர சிங் சாதனையை பாராட்டி ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ரமோன் மகசேசே விருது 2001இல் இவருக்கு வழங்கப்பட்டது. 2015 நீர் மேலாண்மைக்காக நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் என்ற விருதை வழங்கி ஸ்வீடன் அரசு இவரை கௌரவித்தது. ஒரு தனிநபரால் இவ்வளவு
பெரிய சாதனை நிகழ்த்தப்படும் போது இந்த அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து நீர் மேலாண்மையையும் அதன் சேமிப்பு அத்தியாவசியத்தையும் பயன்படுத்தினால் நீரால் ஏற்படும் பெரும் வெள்ளமும் பஞ்சமும் இங்கே இல்லாமலே போய்விடும். தண்ணீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்தி அதை கிடைக்கும் போது சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் எதிர்கால சந்ததியினருக்கு தூய்மையான தண்ணீர் கிடைக்க செய்ய வேண்டும்.